तीर्थ परंपरा और भावनात्मक एकता, ऐतिहासिक, सांस्कृतिक और आधुनिक संबंध, अयोध्या, मथुरा, माया, काशी, कांची, अवंतिका, पुरी, द्वारावती चेव सप्तेता मोक्षदायिका, यानी ये सभी पवित्र तीर्थ स्थल मोक्ष प्रदान करने वाली पावन तीर्थ स्थल हैं। தீர்த்தம், பாரம்பரியம், உணர்வு பூர்வமான ஒற்றுமை, வரலாற்று பூர்வமான கலாச்சார மற்றும் நவீனமான உறவு என்று நாம் சொல்லும்போது அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாராவதி சைவ காஷி சப்தைதா மோக்ஷதாயிகா என்ற ஒரு ஸ்லோகம் உண்டு. இதன் பொருள் என்னவென்று சொன்னால், இந்த 7 புனித நகரங்களும் மோட்சத்தை ஒரு மனிதனுக்கு அளிக்கக்கூடியவை என்பதுதான். महर्षि अगस्त्य द्वारा रचित आदित्य हृदय स्तोत्र भगवान सूर्य की स्तुति है, जिसे उन्होंने रावण से युद्ध करने से पहले भगवान श्री राम को सुनाया था। महर्षि अगस्त्य आदि गुरु शंकराचार्य, संत तिरुवल्लुवर, जगतगुरु रामानुजाचार्य, सर्वपल्ली डॉक्टर राधाकृष्णन दक्षिण की धरा से निकलकर संपूर्ण भारत में ज्ञान का प्रकाश स्थापित किए। மகர்ஷி அகஸ்தியர் அருளிய ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் பகவான் சூரியனை துதிப்பதாகும். இதை அவர் ராவணனோடு போர் புரியும் முன்பாக பகவான் ஸ்ரீராமனுக்கு உபதேசித்து அருளினார். மகர்ஷி அகஸ்தியர், ஆதிகுரு சங்கராச்சாரியார், புனிதர் திருவள்ளுவர், ராமானுஜாச்சாரியார், சர்வேப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தென்னக மண்ணில் தோன்றி ஒட்டுமொத்த பாரதத்திலும் ஞான தீபத்தை, ஞான ஒளியை ஏற்றினார்கள். नयनार और आलवार की शैव वैष्णव भक्ति परंपराएं तमिल सभ्यता की आध्यात्मिक समृद्धि को दिखाता है। कैलाश, काशी, चिदंबरम ये अपराजित शिव भक्ति के प्रतीक हैं। நாயன்மார்கள், ஆழ்வார்களின் சைவ வைணவ பக்தி பாரம்பரியங்கள் தமிழ் கலாச்சாரத்தின் ஆன்மீக